இணைந்து வாருங்கள், மகிழ்ந்து கூடுங்கள், இறைவன் பலியில் கலந்திட விருந்து வாருங்கள். வாருங்கள், இணைந்து வாருங்கள், மகிழ்ந்து கூடுங்கள், இறைவன் பலியில் கலந்திட விருந்து வாருங்கள். சுமை நீங்கு இங்கு சுகம் காண கூடுவோம், பொருள் வாழ்வை நீக்கிய அருள் வாழ்வு தேடுவோம். இதயத்தில் இறைவனை நாளும் ஏற்று மகிழ்ந்து வாழ இணைந்து வாருங்கள், மகிழ்ந்து கூடுங்கள், இறைவன் பலியில் கலந்திட விருந்து வாருங்கள். இணைந்து வாருங்கள், மகிழ்ந்து கூடுங்கள், இறைவன் பலியில் கலந்திட விருந்து வாருங்கள். வானதேவன் பலியில் கலந்திடவே வாருங்கள். வானதேவன் பலியில் கலந்திடவே வாருங்கள். இணைந்து வாருங்கள், மகிழ்ந்து கூடுங்கள், இறைவன் பலியில் கலந்திட விரைந்து வாருங்கள். அன்னையின் அன்பு பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் ஜெயா பிளக்ஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் இன்றைய நாளின் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும் நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துக்களுக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shine Web TV, as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast Mass and those who wrote their Mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Health Velangani who are watching the same. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவிற்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்தை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். விவசாயி நிலத்தில் விதைகளை விதைப்பதற்கு முன்பாக அந்த நிலத்திற்கு தேவையான எரு மற்றும் தண்ணீரை பாய்த்து நன்றாக நிலத்தை உழுத பிறகுதான் அதில் விதைகளை தெளிப்பார் என்பது நம் அனைவருக்கும் நன்றாக தெரியும். அதேபோல்தான் நம்முடைய உள்ளம், ஆன்மா என்னும் விளை நிலத்தில் இறைவார்த்தை என்ற விதையை விதைப்பதற்கு முன்பாக அந்த நிலத்தை நாம் பக்குவப்படுத்த வேண்டும். அதனை நாம் சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும். எனவே அனைவரும்
கரங்களை கூப்பி கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி அகங்காரம், கோபம், வெறுப்பு, எரிச்சல், மோகம் போன்ற பல பாவங்களால் நம்முடைய உள்ளத்தை பாறை உள்ளமாக மாற்றி வைத்த தருணத்திற்காகவும் உலக ஆசைகளால், பணம், பொருள் போன்றவற்றால் நமது உள்ளத்தை முட்புதர்கள் நிறைந்த நிலமாக மாற்றி வைத்ததற்காகவும் மனம் வருந்தி கடவுளிடம் மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடம் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை முடிவில்லாத நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவாவும் தூய ஆவியாரால் நிறைவான வாழ்வின் வழியை திரு அவைக்கு காட்ட புனித தெரசாவை தூண்டி எழுப்பினீரே. அவருடைய விண்ணக படிப்பினை என்னும் உணவால் நாங்கள் என்றும் வளம் பெற்று உண்மையான புனிதத்தின் மீதுள்ள ஆர்வத்தால் பற்றி எரிய அருள்வீராக. உம்மோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்தில் இருந்து வாசகம். பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்பளிப்போரே, நீங்கள் யாராயினும் சாக்குபோக்கு சொல்வதற்கு உங்களுக்கு வழியில்லை. ஏனெனில் பிறருக்கு எதிராக தீர்ப்பளிக்கும் போது நீங்கள் உங்களுக்கே தண்டனை தீர்ப்பை அளிக்கின்றீர்கள். தீர்ப்பளிக்கும் நீங்கள் அந்த தீர்ப்பை பெறுவதற்கான செயல்களை செய்கின்றீர்களே. இத்தகையவற்றை செய்வோருக்கு கடவுள் அளிக்கும் தீர்ப்பு நீதி வழுவாது என்பது நமக்கு தெரியும். இவற்றை செய்வோர் மேல் தீர்ப்பளிக்கும் நீங்களும் இவற்றையே செய்கின்றீர்கள். நீங்கள் மட்டும் கடவுளின் தீர்ப்பிலிருந்து தப்பித்து கொள்ளலாம் என நினைக்கின்றீர்களா? அல்லது அவரது அளவற்ற பரிவையும் சகிப்புத்தன்மையையும் பொறுமையையும் ஏளனம் செய்கின்றீர்களா? உங்களை மனமாற செய்வதற்கே கடவுள்
பரிவு காட்டுகிறார் என்பது உங்களுக்கு தெரியாதா? உங்கள் கடின உள்ளம் உங்களை மனமாற விடவில்லை. ஆகையால் கடவுளின் சினமும் நீதி தீர்ப்பும் வெளிப்பட வேண்டிய நாளில் உங்களுக்கு வரப்போகும் தண்டனையை சேமித்து வைக்கின்றீர்கள். ஒவ்வொருவருக்கும் அவரவர் செயலுக்கேற்ப கடவுள் கைமாறு செய்வார். மன உறுதியோடு நற்செயல் புரிந்து மாட்சி, மாண்பு, அழியாமை ஆகியவற்றை நாடுவோருக்கு அவர் நிலைவாழ்வை வழங்குவார். ஆனால் தன்னலம் நாடுபவர்களாய் உண்மைக்கு பணியாமல் அநீதிக்கு பணிபவர்களின் தலைமேல் ஆண்டவருடைய சினமும் சீற்றமும் வந்து விழும். முதலில் யூதருக்கும் பிறகு கிரேக்கருக்கும், அதாவது தீமை செய்யும் எல்லா மனிதருக்குமே பெருமையும் வேதனையும் நெருக்கடியும் உண்டாகும். அவ்வாறே முதலில் யூதருக்கும் அடுத்து கிரேக்கருக்கும், அதாவது நன்மை செய்யும் அனைவருக்குமே பெருமையும் மாண்பும் அமைதியும் கிடைக்கும். ஏனெனில் கடவுள் ஆள் பார்த்து செயல்படுவதில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 62 பதிலுரை பாடல் பல்லவி. மனிதரின் செயல்களுக்கேற்ப கைமாறு நீரே அளிக்கின்றீர். மனிதரின் செயல்களுக்கேற்ப கைமாறு நீரே அளிக்கின்றீர். கடவுளின் செயலுக்காக நான் மௌனமாய் காத்திருக்கின்றேன். எனக்கு மீட்பு கிடைப்பது அவரிடமிருந்து. உண்மையாகவே என் கற்பாரையும் மீட்பும் அவரே. என் கோட்டையும் அவரே. எனவே நான் சிறிதும் மனிதரின் செயல்களுக்கேற்ப கைமாறு நீரே அளிக்கின்றீர். மனிதரின் செயல்களுக்கேற்ப கைமாறு நீரே அளிக்கின்றீர். நின்றே கடவுளுக்காக மௌனமாய் காத்திரு. ஏனெனில் நான் எதிர்பார்க்கும் நலன் வருவது அவரிடமிருந்து. உண்மையாகவே என் கற்பாரையும் மீட்பும் அரணும் அவரே. எனவே நான் சிறிதும் மனிதரின் செயல்களுக்கேற்ப கைமாறு நீரே அளிக்கின்றீர். மனிதரின் செயல்களுக்கேற்ப கைமாறு நீரே அளிக்கின்றீர்.
குரலுக்கு செவி சாய்க்கின்றன. எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னை பின் தொடர்கின்றன. Alleluia, 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 Alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு கூறியது, ஐயோ பரிசேயரே, உங்களுக்கு கேடு! நீங்கள் புதினா, கரியிலை மற்றும் கீரை செடி வகைகள் எல்லாவற்றிலும் 10 பங்கை காணிக்கையாக படைக்கிறீர்கள். ஆனால் நீதியையும் கடவுளின் அன்பையும் பொருள்படுத்துவதில்லை. இவற்றை தான் கடைபிடித்திருக்க வேண்டும், ஆனால் அவற்றையும் விட்டுவிடலாகாது. ஐயோ பரிசேயரே, உங்களுக்கு கேடு! தொழுகை கூடங்களில் முதன்மையான இருக்கைகளையும் சந்தை வெளிகளில் மக்கள் வணக்கம் செலுத்துவதையும் விரும்புகிறீர்கள். ஐயோ உங்களுக்கு கேடு! ஏனெனில் நீங்கள் அடையாளம் தெரியாத கல்லறைகள் போல் இருக்கிறீர்கள். மக்களும் கல்லறைகள் என தெரியாமல் அவற்றின் மீது நடந்து போகிறார்கள். திருச்சட்ட அறிஞருள் ஒருவர் அவரை பார்த்து, போதகரே, இவற்றை சொல்லி எங்களை இழிவுபடுத்துகிறீர் என்றார். அதற்கு அவர், ஐயோ திருச்சட்ட அறிஞரே, உங்களுக்கும் கேடு! ஏனென்றால் நீங்கள் தாங்க முடியாத சுமைகளை மக்கள் மேல் சுமத்துகிறீர்கள். நீங்களோ அந்த சுமைகளை ஒரு விரலால் கூட தொட மாட்டீர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவிற்கு மிகவும் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவர் இயேசுவினுடைய அன்பையும் சமாதானத்தையும் உங்கள் ஒவ்வொருவருடன் பகிர்ந்து கொள்கின்றேன். இன்றைய நற்செய்தியில் இயேசு பரிசேயர்களை பார்த்து கொஞ்சம் கோபமாகவே, ஐயோ உங்களுக்கு கேடு அப்படின்னு சொல்லி மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசிடுறாரு. உண்மையாகவே பரிசேயர்கள்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன் இயேசு இந்த வார்த்தைகளெல்லாம் சொல்கிறாங்கன்னா, பரிசேயர்கள் மறைநூல் அறிஞர்கள் இவர்கள் அனைவருமே உடலுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்துட்றாங்க. அவங்களுடைய ஆன்மாவை மறந்து விடுறாங்க. இன்றைய நற்செய்தியிலே இதை நல்லா தெளிவாக இயேசு நமக்கு சொல்கிறாங்க. நீங்கள் இந்த பரிசேயர்களுடைய செயல்பாடுகளை பார்த்தீங்கனாலே தெரியும். அவங்களுக்கு உடல் தான் முக்கியம், ஆன்மா கிடையவே கிடையாது. ரொம்ப அப்படியே மறந்து போயிட்டாங்க. பரிசேயர்கள் செய்யக்கூடிய அந்த செயல்களை பாருங்கள். அவர்கள் கோவிலில் புதினா, கீரை வகைகள், செடிகள், பழங்கள், காய்கறிகள், மெழுகுதிரி, மாலை, பணம் போன்றவற்றை காணிக்கையாக கொடுக்குறாங்க. கடவுள் அதை ஏற்றுக்கொள்கின்றார். அதாவது இந்த உலகத்திலிருந்து கிடைக்கக்கூடிய, நிலத்திலிருந்து கிடைக்கக்கூடிய அனைத்தையும் அவர்கள் காணிக்கையாக கொடுக்கிறார்கள், அதை ஏற்றுக்கொள்கிறார். ஆனால் கடவுள் விரும்புவது இந்த காணிக்கைகளை விட உங்களுடைய உள்ளம் என்னும் நிலத்திலிருந்து, ஆன்மா என்னும் விளை நிலத்திலிருந்து கிடைக்கக்கூடிய காணிக்கைகளாகிய நீதி, அன்பு, நேர்மை, கனிவு, பரிவு, இரக்கம், இதுதான்ப்பா எனக்கு அதிகமாக தேவைப்படுதுன்னு சொல்கிறாங்க. நற்செய்தியிலே பாருங்கள், இந்த சதிசேயர்கள் பரிசேயர்கள் எல்லாருமே
தொழுகை கூடங்களில், அதாவது கோவில், திருமண மண்டபம், மீட்டிங் ஹால் போன்ற இடங்களெல்லாம் முதன்மையான இருக்கைகள் தான் எனக்கு வேணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. அதே போல் மக்கள் கூடுகின்ற இடங்களில் எல்லாம் தங்களை பார்க்கும் பொழுது, தெருக்களில் நடந்து போகும்பொழுது, எப்பொழுது மக்கள் எல்லாம் தங்களை பார்க்கின்றார்களோ அப்பொழுது எல்லாருமே எனக்கு மரியாதை செலுத்தணும், வணக்கம் வைக்கணும், சல்யூட் செய்யணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. அதற்காக அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, தங்களுடைய உடலை தான் அலங்காரம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். தங்களை ஒரு பெரிய ஆளாக காட்டிக்கொள்கின்றார்கள். பார்த்திங்கனாலே தெரியும், விலை உயர்ந்த ஆடையை அணிந்து கொள்கின்றார்கள், நல்ல மேக்கப் போட்டுக்கிறாங்க, நிறைய அணிகலன்கள்லாம் அணிந்து கொள்கின்றார்கள், வாட்ச், மொபைல் ஃபோன், சொகுசான கார், ஆடம்பரமானதை ஏற்படுத்தி கொள்கிறாங்க. அவங்கள பார்க்கும் பொழுதே சரி இவங்க பெரிய ஆளாக இருப்பாங்க, இவங்களுக்கு வணக்கம் வைக்கணும்னு சொல்லி பயந்து போய் வணக்கம் வைக்கிறாங்க. அதாவது அவங்க தங்களுடைய உடல் வெளிப்புற தோற்றத்தை தான் மிகைப்படுத்தி காட்டி கொள்கின்றார்கள். ஆனால் ஆன்மாவை அவங்க அலங்கரிக்க மறந்துட்டாங்க. ஆக்சுவலாக நம்முடைய ஆன்மாவுக்கும் உடை உண்டு, நம்ம ஆன்மாவையும் நாம் அலங்காரம் செய்யலாம் அணிகலன்களாக. நீங்கள் எல்லாருமே திருமுழுக்கு வாங்கியிருப்பீங்க. திருமுழுக்கு கொடுக்கும் பொழுது குருவானவர் ஒரு வெண்ணிற ஆடை பார்த்துருப்பீங்க, ஒயிட் கலர், அந்த ஆடையை எடுத்து திருமுழுக்கு பெறுபவரின் மேல் வைத்து கிறிஸ்துவை ஆடையாக அணிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. கிறிஸ்துவை ஆடையாக அணிந்து கொள்ளுங்கள், உங்கள் உறவினரின் சொல்லாலும் முன் மாதிரிகையாலும் இந்த ஆடையை மாசுபடாமல் நிலை வாழ்வுக்கு, விண்ணக வாழ்வுக்கு கொண்டு போய் சேர்ப்பீர்களாக அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஆடை தான் இந்த திருவெளிப்பாட்டில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா விண்ணகத்தில் இருக்கக்கூடிய அனைவருமே தொங்கல் ஆடை அணிந்தவர்களாக இருந்தாங்க. அதாவது நம்ம எல்லாருக்குமே கடவுள் ஒரு ஆடை, அதாவது கிறிஸ்து என்னும் ஆடையே திருமுழுக்கு பெறும்போது கொடுத்து விடுகின்றார். இந்த ஆடையை தான் நாம் கரைப்படுத்தாமல், தையலே இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். அதற்காக தான் பாவ சங்கீதனெல்லாம் இருக்குது. பாவம் செய்யும்போது அழுக்காகக்கூடிய இந்த ஆடையில் அழுக்கையெல்லாம் போக்குறதுக்கான வழி தான் இந்த பாவ சங்கீர்த்தனம். அதே போல தான் புனித பவுல் சொல்லுவாங்க, நீங்கள் மீட்பை தலை சீராக, அதாவது மீட்பை வந்து கேப் போல் யூஸ் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு நீதியை கேடயமாக வைத்து கொள்ளுங்கள், அதாவது கையில் போடுற மோதிரமா இல்லது ஐஃபோனா, அப்படி இல்லைன்னா வாட்சாக கட்டிக்கோங்க நீதியை. நேர்மையை இடைக்கச்சையாக கட்டிக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. பெல்ட்டாக போட்டுக்கலாம், அப்படி இல்லைன்னா ஷாலாக யூஸ் பண்ணிக்கலாம். நேர்மையை, அன்பை அணிகலன்களாக அணிந்து கொள்ளுங்கன்னு சொல்கிறாங்க. நீங்கள் என்னென்ன ஜுவல்ஸ்லாம் யூஸ் பண்ணமோ அதெல்லாம் அன்பு செயல்களால் அணிகலன்களாக அணிந்து கொள்ளுங்கன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, நற்செய்தி அறிவிப்பு பணியை, ஆயத்த நிலையை உங்கள் காலடிகளாக அணிந்து கொள்ளுங்கள். ஷூலாம் யூஸ் பண்ணோன்னா நற்செய்தி அறிவிப்பு பணியினுடைய ஆயத்த நிலையை அணிந்து கொள்ளுங்கள்னு சொல்கிறாங்க. இது போல் உங்களையே நீங்கள், அதாவது உங்களுடைய ஆன்மாவை அழகுபடுத்தி கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் அன்பான இறைமக்களே, உங்கள் அனைவருக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள், உடலுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. அழிந்து போகக்கூடிய இந்த உடலுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. அழியாத உங்களுடைய ஆன்மாவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை நீங்கள் வலுப்படுத்துங்கள். புனித அந்தோணியாரை உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நல்லாவே தெரியும். அந்தோணியார் 36 வயதிலேயே இறந்துட்டாங்க. அவருக்கு உடல்நல குறைவு தான் காரணம் அவரது இறப்புக்கு. அடிக்கடி நம்மளை போல் கை கால் வலி, மூட்டு வலிலாம் வரும், ஃபீவர் வரும், கோல்டு வரும். அவர் உடல்நல குறைவு, ஆனால் அவர் கோடி அற்புதங்களை செய்தார். அந்த அற்புதங்கள்லாம் எப்படி செஞ்சாங்கன்னா, அவருடைய ஆன்மா வலிமையோடு இருந்தது. ஆன்மா தான் அதற்கு முக்கிய காரணமே. எனவே உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கிறேன், ஆன்மாவை மட்டுமே வலுப்படுத்தி கொள்ளுங்கள். உங்கள் ஆன்மாவை நீங்கள் வலுப்படுத்த என்ன செய்ய வேண்டும் என இன்றைய இறை வார்த்தை வழியாக உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். இன்றைய முதல் வாசகத்தில் புனித பவுல் கூறுகின்றார், நன்மை செய்யும் அனைவருக்குமே கடவுள் பெருமையும் மாண்பும் அமைதியும் அருள்கின்றார். உங்களுடைய ஆன்மாவை, உள்ளத்தை எப்படி வலுப்படுத்துவது என்றால், நீங்கள் செய்யக்கூடிய ஒரே ஒரு செயல், நற்செயல்கள் மட்டும் அதிகமாக செய்ய வேண்டும், நன்மை அதிகமாக செய்ய வேண்டும். அதை தான் இன்றைய திருப்பாடல்களிலும் மனிதரின் செயல்களுக்கு ஏற்ப
கடவுள் கைமாறு அளிக்கின்றார். நாம் நற்செயல்கள் நிறைய செய்தால் நன்மைகளை நிறைய பெற்றுக்கொள்ளலாம். இன்றைய நற்செய்திக்கு முன் வரக்கூடிய அந்த வாழ்த்தொழியிலும், என் ஆடுகள் எனது குரலுக்கு செவி சாய்க்கின்றன, எனக்கு அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன என இயேசு கூறுகின்றார். அதாவது நான் சொல்லக்கூடிய செயல்களை எல்லாம் எனது ஆடுகளும் செய்கின்றன. எனவே மறந்து விடாதீர்கள். அன்னையின் அன்பு பக்தர்களே, உங்களுடைய ஆன்மா வலுப்பெற நீங்கள் அனைவருமே நற்செயல்கள் செய்ய வேண்டும். இன்றைய நாளில் நமது திரு அவையானது புனித அவிலா தெரசா அவர்களுடைய விழாவை கொண்டாடுகின்றது. அவிலா தெரசால் தான் முதல் பெண் மறை வல்லுநராக திரு அவையில் கருதப்படுகிறார். இவர் கார்மெல் துறவர சபையில் பல சீர்திருத்தங்களை ஏற்படுத்தி மறுமலர்ச்சிக்கு வித்திட்டவர். இவர் எழுதிய ஒரு நூலின் பெயர் த இன்டீரியர் கேசல் எனப்படக்கூடிய அந்த நூலில் ஆன்மா இறைவனை அடைய ஒரு 4 வழிமுறைகளை கூறுகின்றார். அதில் முதல் ஆழ்நிலை தியானம், பக்தி முயற்சி, ஒருத்தல் முயற்சி, அதோடு சேர்த்து நிறைய நற்செயல்கள் செய்ய வேண்டும் என அவிலா தெரசால் கூறுகின்றார். எனவே நற்செயல்கள் நீங்கள் அதிகமாக செய்தீர்கள் என்றால் உங்களுடைய ஆன்மா வலுப்பெறும். எனவே உங்களை அனைவருக்குமே ஒரு சின்ன ஒரு ஹோம்ஒர்க் கொடுக்கலான்னு ஆசைப்படுறேன். நீங்கள் நற்செயல் செய்வதற்காக ஒரு சின்ன வீட்டு பாடம், இந்த வீட்டு பாடத்தை இன்றைக்குள்ளாரே நீங்கள் கடவுள்கிட்ட சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய மதிப்பெண்கள் கொடுத்து உங்களுடைய ஆன்மாவை கடவுள் வலுப்படுத்துவார். அதனால் முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கே கொடுக்கக்கூடிய இந்த வீட்டு பாடத்தை செய்து முடித்து விடுங்கள். என்ன ஹோம்ஒர்க்னா, இன்றைக்குள்ளார நீங்கள் ஏதாவது ஒரு 5 நற்செயல்களை செய்ய வேண்டும். ஏதாவது ஒரு 5 நற்செயல்கள். இன்றைய முதல் வாசகத்தில் கேட்டதை போல பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்காதீர்கள். அதெல்லாம் நற்செயல்கள் தான். இன்றைக்கி நீங்கள் யாரையுமே இவன் அப்படி, அவன் இப்படி, அவ இப்படி, இவங்க என்னை இப்படி பேசிட்டாங்க, அவங்க என்னை அப்படி பேசிட்டாங்கன்ட்டு புரணி பேசக்கூடாது. யாரையும் பற்றி ஜட்ஜ் பண்ணக்கூடாது. ஏதாவது ஒரு நற்செயல்கள். கோபம் வருதா, அதை முடிந்த அளவுக்கு குறைத்து கொண்டு, கடவுளே நான் கோவப்படாமல் இருக்கேன், எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேளுங்க. யாராவது உங்களை திட்டினாங்களா, மனசு புண்படுற மாதிரி பேசுகிறாங்களா, கடவுளே நான் உங்களுக்காக தாங்கிக்கிறேன் சொல்லுங்கள். யாராவது ஏதாவது பொருள் உதவி கேட்குறாங்களா, ஆண்டவரே மனம் உவந்து செய்கிறேன், இது உங்களுக்காக அப்படின்னு சொல்லி செய்யுங்க. ஏதாவது ஒரு 5 நற்செயல்கள். இயற்கையை நேசிப்பது கூட ஒரு மிகப்பெரிய நற்செயல்கள் தான். ஏதாவது பூச்சி எறும்பு ஏதாவது போணுச்சுன்னா உடனே பிடிச்சி நசுக்கி அதை கொன்று போடாமல் அதை சரி போகட்டும் அப்படின்னு விட்டுடுங்க. மர செடி கொடிகள்லாம் இருக்குது, தண்ணீர் பாய்ச்சுங்க. அதே போல் பறவைகள்லாம் இருக்குது, உணவுகளை கொடுங்கள். ஏதாவது ஒரு 5 நற்செயல்கள் இன்றைக்குள்ளார நீங்கள் இந்த 5 நற்செயல்களையும் செய்ய வேண்டும். செய்யும் பொழுது நன்றாக ஞாபகம் வைத்து கொள்ளுங்கள். ஏதாவது அந்த 5 நற்செயல்கள் செய்யும் பொழுது நீங்கள் அதற்கு கிடைக்கக்கூடிய அந்த பலனை, கைமாறை, கடவுளே இந்த பலனை நான் உமது இரக்கம் எந்த ஆன்மாவிற்கு அதிகம் தேவைப்படுகின்றதோ அந்த ஆன்மாவுக்காக ஒப்பு கொடுத்துறேன்னு சொல்லணும். அப்படி இல்லாவிட்டால் உங்களுடைய குடும்பத்தில் இறந்து போன யாராவது ஒரு ஆன்மாவுக்காக நீங்கள் இந்த நற்செயல்களை செய்ய வேண்டும். மறந்துடக்கூடாது. 5 நற்செயல்களை செய்ய வேண்டும். அதோடு சேர்த்து அதற்கான கைமாறை ஆன்மாவிற்காக நீங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்பொழுது கடவுள் உங்களுக்கான பலனை தருவார். கண்டிப்பாக உங்கள் உள்ளம் வலுவடைந்து அதில் விதைக்கப்படக்கூடிய அந்த இறைவார்த்தை மிகுந்த கனி தந்து நீங்கள் எப்பொழுதுமே மகிழ்ச்சியாக இருக்க கடவுள் உதவி செய்வார். அன்னை மரியா இயேசுவோடு இணைந்து கானா ஊரிலே முதல் புதுமையை செய்ய ஊன்றுகோலாகவும் உறுதுணையாகவும் இருந்ததை போல இந்த நாளிலே அன்னை மரியாவும் நம்மோடு இருந்து நற்செயல்கள் செய்ய நம் அனைவருக்கும் தேவையான ஆற்றலை தருவாராக. ஆமென். எல்லாம் தந்தவரே, உயிரோடு உள்ளவரே, உள்ளமெல்லாம் அள்ளி வந்தேன் போதுமா? நீ தந்ததையே தருவதுதான் நியாயமா? நீ தந்ததையே தருவதுதான் நியாயமா?
நியாயமா? உள்ளமெல்லாம் தந்தவரே உயிரோடு உள்ளவரே உள்ளமெல்லாம் அள்ளி வந்தேன் போதுமா நீ தந்ததையே தருவதுதான் நியாயமா நீ தந்ததையே தருவதுதான் நியாயமா சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல்ல இறைவனாகிய ஆண்டவருக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித தெரசாவின் இறைப்பற்று நிறைந்த பணி உமக்கு மிகவும் உகந்ததாய் இருந்தது. அதுபோல நாங்கள் அளிக்கும் இக்காணிக்கைகள் உமது மாண்புக்கு ஏற்புடையனவாய் இருப்பதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, இந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் விண்ணரசுக்காக கிறிஸ்துவுக்கு தங்களையே அர்ப்பணித்த புனிதர்களில் உமது வியத்தகு பராமரிப்பை கொண்டாடுவதும் உம்மை போற்றி புகழ்வதும் தகுமே. உமது இந்த பராமரிப்பினால் நீர் மனிதரை தொடக்கத்தில் இருந்த புனித நிலைக்கு மீண்டும் அழைத்துச் செல்கின்றீர். புத்துலகில் கிடைக்க இருக்கும் அனைத்து கொடைகளையும் இவ்வுலகிலே பெற்று அனுபவிக்க அவர்களை வழிநடத்துகின்றீர். ஆகவே புனிதர் வானதூதரோடு சேர்ந்து நாங்கள் உமை புகழ்ந்தேத்தி முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக.
அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின்பு கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவரின் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம்பருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை எல்லோரும் சேர்ந்து சொல்வோம்.
விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை மட்டும் கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் மகிழ்ச்சியோடு சமாதானத்தை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்கியவர். இவர் தரும் இத்திருவிருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திரு உடலும் திரு ரத்தமும் நம்மை பாதுகாத்து நம்மை முடிவில்லாத நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வதாக. ஆமென். சொந்தம் தேடும் இந்த உள்ளம் இயேசுவே வாரும். சுமைகள் சுமந்து சோர்ந்த வாழ்வில் அமைதியை தாரும். சொந்தம் தேடும் இந்த உள்ளம் இயேசுவே வாரும். சுமைகள் சுமந்து சோர்ந்த வாழ்வில் அமைதியை தாரும். உணவாய் வந்த தெய்வமே, என் உணவில் கலந்திடு. உறவில் நாளும் மலர்ந்திட உன் அருளை பொழிந்திடு. சொந்தம் தேடும் இந்த உள்ளம் இயேசுவே வாரும். சுமைகள் சுமந்து சோர்ந்த வாழ்வில் அமைதியை தாரும். ஓடை நீரை நாடி வரும் மானி நிலையினில் உயிரின் தாகம் தீர்க்கும் உந்த நன்மை எண்ணியே நான் ஏங்கினே என் இதயம் திறந்தே. ஊழி நீரை நாடி வரும் மாடி நிலையினில் உயிரின் தாகம் தீர்க்கும் உந்தன் நன்மை எண்ணியே நான் ஏங்கினேன் இதயம் திறந்தேன். இனிமை சேர்த்திடவா இயேசுவே, உன் பாதம் தொடர்ந்திடவே. ஆற்றலை அளித்திடவா துணையென நீ வருகையில் தயக்கமில்லை. துயிலும் போதும் நடக்கும் போதும் கலக்கமில்லை. துணையென நீ வருகையில் தயக்கமில்லை. துயிலும் போதும் நடக்கும் போதும் கலக்கமில்லை. சொந்தம் தேடும் இந்த உள்ளம் இயேசுவே வாரும். சுமைகள்
சுமைகள் சுமந்து சோர்ந்த வாழ்வில் அமைதியை தாரும். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, உமக்கு கீழ்ப்படிதல் உள்ள உமது குடும்பத்திற்கு விண்ணக உணவால் நிறைவு அளித்துள்ளீரே. அதனால் புனித தெரசாவின் எடுத்துக்காட்டால் உமது இரக்கத்தை எப்போதும் பாடுவதில் அது மகிழ்ந்திருக்க அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால் குடத்தை பொங்க செய்ததைப் போல இவர்களின் மனங்களை மகிழ்ச்சியால் பொங்க வையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்ததைப் போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்ப கடலில் தத்தளித்து தடுமாறும்போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்ததைப் போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்றுத்தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, Our Lady of Velanganni. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று.